ஒரு காலத்தில் இன்று நாம் நினைப்பதற்கு மாறாக மனிதர்கள் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை அலட்சியப்படுத்தவில்லை. மாறாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் இதற்கான அறிவியல் தீர்வுகளை உருவாக்கியிருந்தனர். அதற்கான சிறந்த சாட்சிதான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் காலத்தின் பண்டைய கழிப்பறை முறை. அந்த நாகரிகத்தின் நகரங்களில் வீடுகளுக்குள்ளேயே எளிய ஆனால் திட்டமிட்ட கழிப்பறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. செங்கலால் செய்யப்பட்ட சிறிய மேடையின் கீழ் கழிவு நீர் செல்லும் ஒரு திறப்பு இருந்தது. அந்த திறப்பிலிருந்து கழிவு நீர் சீரான சாய்வுடன் அமைக்கப்பட்ட மூடிய வடிகால் கால்வாய்கள் வழியாக வீட்டிற்கு வெளியே உள்ள பிரதான கால்வாயில் சென்று சேரும். இதனால் நீர் தேங்குவதும் நாற்றம் வீடுகளுக்குள் பரவுவதும் தடுக்கப்பட்டது. மொஹெஞ்சோதாரோ மற்றும் ஹரப்பா போன்ற நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வடிகால் அமைப்புகள் கல்லால் மூடப்பட்டு இடையிடையே ஆய்வு துளைகள் கொண்டதாக இருந்தன. இதன் மூலம் கால்வாய்களை சுத்தம் செய்யவும் பராமரிக்கவும் வசதியாக இருந்தது. இது அன்றைய மக்களின் பொறியியல் அறிவையும் நீண்டகால சிந்தனையையும் வெளிப்படுத்துகிறது. மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த கழிப்பறை வசதிகள் அரசர்கள் அல்லது உயர்ந்தவர்களுக்கு மட்டும் அல்ல, சாதாரண மக்களின் வீடுகளிலும் இருந்தன. இதன் மூலம் பண்டைய மக்கள் சுகாதாரத்தை தனிநபரின் விஷயமாக அல்ல, முழு சமூகத்தின் பொறுப்பாக பார்த்ததை நாம் புரிந்து கொள்ளலாம். சுத்தமான நகரம் என்றால் ஆரோக்கியமான மக்கள் என்ற தெளிவு அவர்களிடம் இருந்தது. இன்றைக்கு நாம் பயன்படுத்தும் நவீன கழிப்பறை மற்றும் கழிவுநீர் மேலாண்மை முறைகளின் அடிப்படை எண்ணங்கள் அன்றே இந்த செங்கல் நகரங்களில் விதைக்கப்பட்டிருந்தன. உயரமான கட்டிடங்களோ ஆடம்பர வசதிகளோ இல்லாமல் மனித மரியாதையை காக்கும் சுத்தமான வாழ்க்கை முறைதான் உண்மையான முன்னேற்றம் என்பதை அந்த நாகரிகம் நமக்கு கற்றுத்தந்தது. இந்த பண்டைய கழிப்பறை முறை ஒரு தொழில்நுட்ப சாதனை மட்டுமல்ல, அது அறிவு, பொறுப்பு, மனிதநேயம் ஆகியவற்றின் சான்றாகவும் இன்று வரை நிற்கிறது.